ஜோதிட சாஸ்திரங்களின்படி 12 ராசிகளுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு கடவுள்களை நிர்ணயித்திருக்கிறார்கள். அந்த வகையில் நீங்கள் பிறந்த உங்களுடைய ராசிக்கும் ஏதாவது ஒரு கடவுளுடைய குணம் நிச்சயமாக இருக்கும். எனவே உங்கள் ராசிக்கு எந்த கடவுளின் அம்சத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள், நீங்கள் எந்த கடவுளை வணங்குவதால் நீங்கள் பலவித அதிர்சடம் பெறுவீர்கள் போன்ற விவரங்களை அறிந்து கொள்ளுங்கள். மேஷ ராசியை ஆளும் கிரகமான செவ்வாயின் பலத்தை அதிகரிக்க சிவனை வணங்கினால் சிறந்த பலன் உண்டு. உங்கள் ராசி ரிஷபமாக இருந்தால் நீங்கள் லக்ஷ்மி தேவி போல் மிகுந்த பொறுமைசாலிகளாகவும் கடின உழைப்பாளிகளாகவும் இருப்பீர்கள். நீங்கள் இருக்கும் இடத்தை தேடி செல்வம் தானாகவே வரும். ரிஷப ராசிக்காரர்கள் லக்ஷ்மி தேவி போல் என்றுமே மகிழ்ச்சியாக இருங்கள். மிதுன ராசியை ஆளும் கிரகமான புதனின் பலத்தை அதிகரிக்க அந்த பெருமாளை வணங்கினால் வாழ்வில் எப்போதும் வெற்றி கிட்டும். கடக ராசிக்காரர்கள் பெண்களை போற்றக்கூடியவர்களாகவும் நேர்வழியில் வாழ்வை வாழக்கூடியவர்களாகவும் இருப்பீர்கள். கௌரி அம்மனை வணங்கினால் அனைத்து ஆசைகளும் நிறைவேறும். சிம்ம ராசியை ஆளும் கிரகமான சூரியனின் பலத்தை அதிகரிக்க சிவபெருமானை வணங்கினால் வாழ்க்கையில் நல்ல நிலையை அடையலாம். அடுத்ததாக கன்னிராசி அனைவரையும் சமத்துவமாக நடத்த வேண்டும் என்ற உங்களுடைய குணமாக இருக்கும். கிருஷ்ணா பகவானை வணங்கினால் அனைத்திலும் வெற்றிகள் மற்றும் வாழ்வில் அதிர்ஷ்டம் பெருகும். துலாம் ராசியை ஆளும் கிரகமான சுக்கிரனின் பலத்தை அதிகரிக்க லட்சுமி தேவியை வணங்கினால் அதிர்ஷ்டம் மற்றும் செல்வம் பெருகும். அடுத்ததாக விருச்சிக ராசி பரசுராமர் போல் நேர்மையான வழியில் துணிச்சலோடும் வீரத்தோடும் செல்லக்கூடிய குணம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். எனவே அந்த சிவபெருமானை வாங்கினால் வெற்றி பெறலாம். தனுசு ராசியை ஆளும் கிரகமான குரு மற்றும் மகர ராசி கும்பராசியை ஆளும் கிரகமான சனியின் பலத்தை அதிகரிக்க சிவபெருமானை வணங்கினால் அனைத்து வளங்களையும் பெறலாம். மீன ராசியை ஆளும் கிரகமான குருவின் பலத்தை அதிகரிக்க மீன ராசிக்காரர்கள் தட்சிணாமூர்த்தியை வணங்கினால் நல்ல பலன் கிடைக்கும்.